நான் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதமாயிருக்க என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நிபந்தனை வசனம் 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது. தகப்பனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் யோசேப்பு மட்டுமே செல்ல பிள்ளை. ஏனென்றால் அவர் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். போத்திபாவின் வீட்டிற்கு பொறாமை நிமித்தம் விற்கப்பட்டார். அங்கேயும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தபடியினால் அதிகாரியாய் இருந்தார். மனைவியின் வீண் வழி நிமித்தமாக சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கே அவர் தன் நியாயத்திற்காக போராடவில்லை, எல்லோருக்கும் நன்மை செய்தார். எனவே தயவு பெற்று அங்கேயும் ஆசீர்வாதமாய் இருந்தார். அங்கிருந்து நேரடியாக அரண்மனைக்கு சென்ற போதிலும் அதிக விவேகத்தோடு நடந்து கொண்டார். அவர் கையிடும் காரியங்களை தேவன் ஆசீர்வதித்ததினால் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல உலகிற்கே ஆசீர்வாதமாயிருந்தார். அது மட்டுமல்ல, தனக்கு துரோகம் செய்த தன் சொந்த சகோதரர்களுக்கே அவர் நன்மை செய்து ஆசீர்வாதமாய் மாறி போனார். இப்படியாக யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட காரணம்தான் என்ன? 1. அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு மிகவும் பயந்து தேவனுடைய வழிகளில் உத்தமமாய் நடந்தார். 2. தீமையை நன்மையினால் வெல்லு என்ற ஃபார்முலாவை பின்பற்றினார். அதை செய்தும் காட்டினார். 3. போத்திபாவின் மனைவி நிமித்தமாக பாவம் செய்ய வாய்ப்பு வந்தும் அவள் நிமித்தமாக உயர்வு வரும் என்று தெரிந்திருந்தும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அந்த உயர்வை அருவருத்து பாவத்தை விட்டு ஓடினார். எனவே தேவனும் அவரை ஆசீர்வதித்தார். அவர் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவ்வளவு ஏன், அவர் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை கொட்டினார். ஆமாங்க, நாம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகி அவருக்காக நாம் நிற்கும் போது அவர் நமக்காக நிற்பாருங்க. எப்படி என்றால், நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும், நாம் போகும் இடங்களில் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக நிறுத்துவார். நமக்கு மட்டுமல்ல, உலகிற்கே நம்மை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகி உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபைத்தார். என் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.